நாடகம் 20 ரூபா நோட்டு. எழுதியவர் மறவன் புலோ, செல்லம் அம்பலவாணர். தயா இந்த நாய புடிமோனே பிடிக்க காத்தால பல்லு போகாம நிக்கிறார் போல. அம்மா அம்மா ராசமாச்சி கூப்பிடுறா, ஜிம்மி விடுகுதில்ல. ஓமானே பிடிக்க காத்தால பல்லு போகாம நிக்கிறார். மாறி கீறி பல்லு போட்டாலும் ஒரு கவுத புடி தம்பி. ஓம் மாமி வாரன் வாரன், கொஞ்சம் பொறுங்க, நான் வாரன். அது விக்னேஷிന്റെ சொல்லி கேளாது. காத்தால கட்ட பிந்தினா ஆள் கொஞ்சம் மோசம்தான். நேற்று ஒரு கந்தசாமியற்ற சேவல்லையும் வாய வச்சிட்டுது. கொஞ்சம் பொறுங்கோ இவருக்கு. டேய் ஜிம்மி, இங்க வா வா. உண்டே உனக்கு தம்பி விக்னேஷ், இந்த எடுத்து வாடா அந்த சங்கிலிய. அம்மா அவர் என்ன பாக்குறத, சங்கிலிய கொண்டு வந்ததுண்டா கோவம் போல. இங்க கொண்டா போ. நீங்கள் வாங்காச்சி, இனி பயமில்ல. ஆள் சங்கிலி காட்டுல. மோனே, நான் கண்டால் கடிக்கத்தானே வேணும். அப்பதானே கள்ளன் காடன் வராமல் இருப்பான். அதுதாலதான் மாமி இதோட இந்த பாடு. இவரும் அடிக்கடி கொழும்பு வவுனியாண்டு வெளியூர் போய் வரவர். அப்ப ஜிம்மி தானே வீட்டுக்கு உதவி, ஒரு பிள்ளை மாதிரி. ஓம் தயா, அதுவும் நல்லதுக்கு தானே உள்ள. தம்பி விக்னேஷ், ஆச்சிக்கு இந்த வெத்தில தட்டை எடுத்து வந்து குடுமோனே. ஓமம்மா. ரெண்டு போயிலக்காமும் கொண்டு வா மோனே. டாசம்மா மாமியே, இருங்கோ. ஏனப்பா தயா, மாமிக்கு தே தண்ணிய குடும்பனப்பா. விட்ட விடிய காத்தால வெத்தில தட்ட. சரி, அப்ப கொஞ்சமா தே தண்ணிய தாவில்ல, சீனி எப்பனா போட்டு. எப்படி மாமி, இப்ப கால் என்ன மாதிரி? அன்றைக்கு கைதடி ஆயுர்வேதத்துக்கு போனதா தயா சொன்னா? இந்தாங்காச்சி வெத்தில தட்டு. உதில வைதாம்பி ஆச்சி தே தண்ணிய குடிச்சிட்டு சாப்பாட்டுமன். அது சரி, அங்கே ஆயுர்வேதத்தில் என்ன சொன்னவை ஆச்சி? ஓமோனே, அது வயது போன நேரம் வாத குணம் போல. அந்த ஆயுர்வேத எண்ணெய பூசினா படுக்கி கண்டு கிடவாமல் ஏதோ இயங்கலாம். இனி என்ன காடு வாவாண்டது. ஏதோ அதுகளும் தேதுப்பன திண்டுட்டு இருக்குதுகள். அதுகள் தாங்கள புல்லு பிடிக்கும் மட்டுமண்டாலும் இந்த கட்டை ஊடாடி திரிய வேணும். காடு ஏறத்தான் வர வேண்டாம்னுது. குருத்தோடையே எத்தினியல் சரியுது. எல்லாம் கலிகாலம் மாமி. அது வார நேரம் வரட்டும். இந்தாங்கோ தேத்தனியா குடியுங்கோ. தாவுள்ள விக்னேஷ், இந்த வெத்தில தட்டத்தை இதுல கொண்டு வா தம்பி. இந்த பொயில காம்பு பெத்தாச்சின்ற பாய் சுத்துக்கா கிடக்கும், எடுத்துக்கொண்டு வா தம்பி. கொண்டு வரேன். இல்ல வேற தம்பி மோகன் இப்ப கொழும்புக்கு போறார் உள்ள. ஏன் மாமி, நீங்களும் போக போறீங்களே? என்ன திடீரெண்டு எதுவும் விசேஷமோ? எனக்கு யார் கொழும்புல இருக்கிறாங்கள்? எனக்கு என்ன விசேஷம்? இல்ல பிள்ளை, தம்பியிட்ட சொல்லி ஒரு சாமான் அங்க கொழும்புல வாங்குவோம்ட்டு பார்த்தேன். அதுதான் கேட்டேன். என்னாச்சு அப்படி? இப்பதான் எல்லாம் ஜாழ்ப்பாணத்திலையும் கிடக்குது. இன்னும் சிலது அங்கத்தையிலும் இஞ்ச மலிவு, அது தெரியும் உங்களுக்கு? ஓமனே, அது சரிதானடா. ஆனால் இஞ்ச வாங்குறதுக்கு விழாதான். கொழும்பானண்டால் கட்டாயம் விழுமா. அதுதான் ஒரு கால் பாப்பமண்டு நினைச்சேன். என்னாச்சு அப்படி? கொழும்பு விழும், ஜாழ்ப்பாணம் விழாது. விளங்கத்தான் சொல்லுங்கவன். அம்மா, உங்களுக்கு தெரியுமே. எனக்கோ உனக்கடா நான் தான் வாய்ச்சேன். ஊர் சுத்துற உனக்கு தெரியாது. இஞ்சி அடுப்படியே தஞ்சமண்டு கிடக்குற என்னத்தான் கேள். இதுக்கு ஏன் தாயும் மனும் புடுங்கு பர்றியாள்? அது அது லொத்தர் டிக்கெட் ராசா. லொத்தரோ? ஓம் பிள்ளை, அது இந்த யாழ்ப்பாணத்துல வாங்குறதுக்கு விழாதான். அப்படி விழுந்தாலும் ஒரு 100,000 தானாம் விழும். கொழும்பில வாங்குறது கண்டால் கொட்டாயம் லட்சம் எல்லாம் விழுமா. கன பேருக்கு விழுந்தும் இருக்காம். உங்க டிவியில காட்டுறாங்க. சங்கதி எனக்கு இன்றைக்கு தானே இது தெரியும். ஆனா
உது பொய் கதையாச்சு. நாங்கள் வகுப்பில் நிகழ்தகவு ஒன்று பாடம் படிச்சினாங்கள். அதில் மாஸ்டர் சொல்லி தந்தவர் விற்கிற டிக்கெட்டின் தொகையும் பரிசுக்கு ஒரு காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லையாச்சு. நீ சும்மா கிடவடா பேசாம. அங்கே கூட விக்கினம் விழுகுது. இழுக்கேக்க ஜாழ்ப்பாணம் கொழும்பு என்னண்டு பார்க்கறது. ஜாழ்ப்பாண டிக்கெட்டும் கொழும்பு டிக்கெட்டும் பொய் கதை. சரி, ஆனால் விலை இல்லையே. அதுதான் ஒரு கால் கொழும்புலி உண்ட வாங்கி பாப்பமண்டு. நீயும் உண்ட நிகழ்தகவும் உண்ட மேத்ஸ் மாஸ்டர் சொன்னா கிடக்கட்டும். ஒரு மனுஷர் கேட்டா 7 மண்டா விருப்பமண்டா செய்து கொடுங்க. அதை விட்டுட்டு அது இது கண்டு ஏன் தேவையில்லாத வியாக்கியானங்கள் உங்களுக்கு? இல்லையம்மா, தவறண்டா தவறண்டு சொல்லத்தான் வேணுமம்மா. தெரிஞ்சு கொண்டு சொல்லாம விட்டா அதுதான் பிழை. உங்கள் 2 பேருக்கும் விடிஞ்சா பொழுதோடும் வரைக்கும் உதுதான் வேலை. அவர் ஒன்று சொல்ல அதுக்கு இவர் ஒன்று சொல்ல நல்ல ஜாடிக்கேற்ற மாதிரி மூடியும் அமைஞ்சிருக்கு. ஓ தேவுள்ளியண்டா அப்படித்தானே இருக்கும் மோனே. அதிலேயும் மாம்புள புள்ளியண்டா. அதுதான் தம்பி வாழ்க்கை. தம்பி சொல்லுறனண்டு தப்பாகிடாத. நீங்க சொல்லுங்க மாமி. മോനെ ഞാനും എത്തിനിയെ കണ്ടാലോ കണ്ടൻ. അതുകളിൻ്റെതായ തീപ്പനെ കണ്ണുക്ക് മുന്നാലെ പറി കൊടുത്ത് കിടങ്ങ് കിണ്ടിത്താക്കിയെ ഞാൻ പൈത്യമാ മാറിയിരിക്ക വേണം. ഞാനും അതുകളോടെ പോയിരിക്ക വേണം. ഏതോ அந்த 3 குஞ்சுகளால தான் இன்றைக்கு உசிரோட உலாவி திரிகிறேன். தம்பி, உள்ளதை சொன்னால் என்ன? எங்கட வீட்டில் உல பொங்குதோ இல்லையோ, அந்த குஞ்சுகளால எங்கட மனசில் உவகைக்கு குறைவில்லை தம்பி. அது யார் மாமி இல்லைன்றது ஏதோ அப்பப்போ தெரியாதே. கதையோட கதையை நான் தான் இப்போ வீணை பழசுகளை கிண்டி போட்டேன். சரி சரி, அதுகளை விடுங்கோ. அது சரி, நீங்கள் வந்தது ஏனென்று அறியாமலே இப்போ எங்கேயோ போட்டோம். மாமி இருந்து கதைச்சு போட்டு எல்லாத்தையும் விவரமாக சொல்லுங்கோ தயாட்ட. நான் அப்போ வர போகிறேன். ஆட்சிக்கு கொழும்புல ரொத்த டிக்கெட் வாங்கி தர வேணும், அப்படித்தானே? எத்தனை வேணுமென்று சொல்லுங்கோ. வேற ஒரு தரகர், அதுதான் அம்மா தேவையில்லை. நீங்கள் நிற்கே விஷயம் முடிஞ்சுது. அவன் வலுகட்டிக்காரன் தான், உடனே பிடிச்சுட்டான். கெட்டிக்காரனோட பட்டாதான் தெரியும் மாமி. இவர் நாளைக்கு இரவு தான் வெளிக்கிறார். அடுத்த சனி தான் திரும்புகிற எண்ணம். பிந்துமோ பரவாயில்ல தானே? இது என்ன நாள் நேரம் பார்த்து அவசரமாக செய்ய வேணுமே. ஏதோ 4 பேர் சொல்லுகினாம். அங்கே எங்கடைய ஆக்களுக்கும் விழுந்ததாம். தம்பி மோகனும் கொழும்பு போறார் தானே எண்ணிக்க. ஒரு நப்பாசை, அவ்வளவுதான் தேயா. சரி சரி சரி. இந்தா உள்ள இந்தா 20 ரூபா காசு இருக்கு. பவுத்திரம் ஒரு டிக்கெட் காணும். ஆனால் தம்பி குறை நினைக்க வேண்டாம், டிக்கெட் கொழும்பில் தான் வேணும். அப்பதான் விழும். ஜாழ்ப்பாணம் விழாது, கொழும்பு விழும். புத்தம்புது 20 ரூபா நோட்டு. அம்மா இருந்து வாருங்கோ, லட்சம் கொண்டு வரும் இது. டொண்டடாங். தம்பியின் புன்பாயா அமையட்டும். நான் சக்கரை ஓடுறேனடா. விக்னேஷ், இந்தா அப்பா வலிக்கிட்டார். எங்க ஆச்சி தந்த காசு கொண்டாந்து கொடு அப்பாட்டாத. அம்மா, அண்ணே, அந்த லட்சம் தரப்போகும் புத்தம் புதிய 20 ரூபா நோட்டு எங்கேயோ தலைமறைவாகிவிட்டது. நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? சும்மா பகுடியை விட்டுட்டு கொண்டாந்து குடு விக்னேஷ். சும்மா காசோட பகுடி விடாதே அப்பன். சும்மா விடப்பா. ராசம்மா மாமிக்கு என்ன, கொழும்பில் ஒரு டிக்கெட் அவ்வளவுதானே. அது நான் வாங்கி வரேன். இப்போ அவனுடைய ஏனப்பா பாயிற? இல்லையாப்பா, அந்த கிழவி அதை எவ்வளவு பக்குவமாக தந்தது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் தந்தது. ஏனப்பா, இப்போ என்ன 20 ரூபா இல்லாமலே கிழவி தந்த காசிலேயே கிழவிக்கு கொழும்புல ஒரு டிக்கெட் வாங்கோ. அது விழுந்ததோ இல்லையோ பரவாயில்லை. தம்பி கொண்டு வா அந்த காசை. நீ அதை கொடு. தேவையாண்டா வேற புது 20 ரூபா நோட்டு நான் தரேன். அம்மா, நீங்களும் ஆட்சி மாதிரி விழுமென்று சொல்லாமல் பிரைஸ் கிடைக்கும், அல்லாட்டி வெற்றி பெறும் என்று சொல்லுங்கோவன். பிறகு திருத்தடா என்ன. இப்ப காசை கொண்டு வா இந்த கதியா. பயணம் வெளிக்கிட ஏறமே ஏனப்பா அவனோட புடுங்கப்படுற ஒரு 20 ரூபாய்க்காக. சரி சரி சரி,
அமைதி 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 நிலவட்டும். இந்தாருங்கள் அந்த ஆட்சி தந்த லட்சம் தரும் அபூர்வ 20 ரூபாய் நோட்டு. ஜீ பும்பா, இதோ செந்தில் மாமா வந்து விட்டார், தங்களை பஸ் நிலையம் அழைத்துச் செல்ல. செந்தில் வா 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 வா. சரி மச்சான் மோகன், வெளிக்கிடுமே. பயணம் போறதென்றால் கொஞ்சம் வேலைக்கா போறது இதுக்கும் நல்லது மச்சான். என்னவா விக்னேஷ், ஏதோ கொழும்பு யாழ்ப்பாணமாம், அது என்ன கதை தம்பி? ஒன்றும் இல்லை செந்தில் மாமா, ஜாழ்ப்பாணம் விழாது கொழும்பு விழும். புத்தம்புது 20 ரூபாய் நோட்டு. என்ன ராசமாச்சின்ற கதையே உதுக்கே வந்த பாடு. என்ன செந்தில், அப்ப விஷயம் உனக்கும் தெரியும் போலையா? பாவமடா கிழவி, பட்டினி கிடந்தாலும் கிழமைக்கு ஒரு லொத்தர் டிக்கெட் எடுக்காமல் விடாது. நாங்கள் டெய்லி பேப்பர் எடுக்கிற நாங்கள் தானே, அதுல ரிசல்ட் பார்க்க வரும். எப்பவாது விழுந்திருக்குதோ செந்தில்? அம்மா விழுந்திருக்குதா இல்ல பிரைஸ் கிடைச்சிருக்குதா அப்படி கேளம்மா. எத்தனை தரம் சொன்னாலும் கேள. உதத்தானே நேவால நிமித்த முடியாதுன்றது. உதுதானே எப்போ மிஞ்ச நடக்கிறது செந்தில். நாயம் வாலும் தாயும் மோனம் படுற பாடு. ஓமோம், இது எங்கேயும் தான். ஆம்பளை பிள்ளை என்றால் அம்மாவோட, பொம்பளை பிள்ளை என்றால் அப்பாவோட. உனக்கு பொம்பளை பிள்ளை இல்லாதால மறுபக்கம் தெரியல. செந்தில் மாமா, அது ஆணும் பெண்ணும் இருக்கட்டும், கேட்டதுக்கு மறுமொழியை சொல்லுங்க. ஆட்சிக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கோ இல்லையோ? எப்பவும் இருந்துட்டு ஒரு 100 ரூபா 1000 ரூபா கிடைச்சிருக்கு. நான் தான் டவுனில் எடுத்து கொண்டாந்து கொடுக்குறேன். நான் ஆட்சி கேட்டா நான் தான் சும்மா சொன்ன, நான் கொழும்பில் எடுத்தா விழுமண்டு, மற்றது நீயும் இந்த கிழமை போறா என்று சொன்ன நான். செந்தில், அப்ப நீ தான் கன்சல்டன்ட் சொல்லுவா? நீ எப்படி என்றாலும் சொல்லு. பாவமடா, எல்லாத்தையும் இழந்து ஒரு ஆதரவும் இல்லாமல் தட்டன் தனியா தாயதப்பனை பறி கொடுத்த தண்ட 3 பேர பிள்ளைகளோட மனுஷி படுற பாட்டுக்கு எப்ப வேண்டாலும் ஒரு நாள் கடவுள் கண்முழிப்பார் என்று கிழவிக்கு ஒரு நம்பிக்கையடா, நப்பாச. பாவமடா, உனக்கு என்ன பாரமே இல்லத்தானே? பிற என்ன, கொழும்புல வாங்கி கொண்டு குடன் கிழவி தந்த காசுலேயே வாங்கு, உனக்கு புண்ணியம் கிடைக்கும், மறந்துடாத. செந்தில் மாமா, நீங்கள் பயப்படாதீங்க. அப்பா கொழும்புல நிக்க நான் நினைப்போடுறேன், அது என்ற பொறுப்பு. ஓம் 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 ஓம், நான் கொழும்பில வாங்கி வாரன். சரிதானே? லட்டினது காணும். வா செந்தில், லேட் ஆகுது. பாஸ் வலிக்கிட்டிடும். அப்ப தயா தம்பி, அப்பா போட்டு வாரன். சரி சரி. ஹலோ, யார்? நீங்களே சொல்லுங்கப்பா. அதுதையா வந்த அலுவல் எல்லாம் சரி. ஆனால் உம்மோட தங்கச்சி கொடுத்து விட்டா காசு தான் இன்னும் வந்து சேரியல. கொஞ்சம் டிலே ஆகும் போல கிடக்குது. அதுதான் இஞ்ச கதைச்சவையப்பா. ஒரு கிழமை ஆகுமென்று தான் சொல்லிச்சினம். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து நான் பிந்தினா பேங்காலே அனுப்பலாமா? உங்களுக்கு கஷ்டமெண்டா பரவாயில்லை. ஓமாப்பா, இனி சும்மா நிக்கிறதென்றால் என்ற சொந்த லீவில தான் போகும். அதுதான் யோசிக்கிறேன். அதுதானப்பா, இப்பவே இருக்கிற லீவை முடிச்சு போட்டு பிறகு ஒரு அவசரத்துக்கு ஒன்றும் செய்ய இயலாது. நீங்க வேறுங்கோ, நான் அவைகிட்ட டெலிஃபோன்ல சொல்லுறேன், பேங்க்ல போடட்டும். அப்படி என்ன இஞ்சேயும் எடுக்கலாம் தானே? அப்ப நீர் சொல்லிவிடுமா? நான் இன்றைக்கு இரவு பஸ்ல வலிக்கிறேன். சரி சரி. தம்பி விக்னேஷ் என்னவா நிக்கிறான், கொஞ்சம் பொறுங்கோ. தம்பி, ஓ தம்பி விக்னேஷ், அப்பா கதைக்கிறார், ஓடி வா. இந்தா கதை கேட்டாம், இந்தா வரேன். அப்பா சொல்லுங்க. தம்பி, டே விக்னேஷ், நான் இன்றைக்கு இரவு வெளிக்கிறேன். அதுதான் தம்பிக்கு எதுவும் வாங்க வேணுமோண்டு. எனக்கு கொண்டும் வேண்டாம். ஆனா என்னடா ஆனாலும் இழுக்கிற? ஜாழ்ப்பாணத்தில் விழாது கொழும்பில விழும் 20 ரூபா நோட்டு. அதை ஆட்சி சொன்னதை மறந்து போவாதேங்கோ. செந்தில் மாமாவும் சேர்ந்து இஞ்சி எங்களை இருக்க விடாயினம். திருப்பி போக வேண்டி வரும், அதை மறந்துடாதேங்கோ. அது சரி, வாங்கி போட்டியலோ? இல்லையடா, இனித்தான். அதுல ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லயே வாங்கலாம் தானே. சரி, ஏதோ மறக்காமல் வாங்கி கொண்டு வந்தா சரியப்பா. பாவம் ஆச்சு. அதே 20 ரூபா நோட்டு, கொழும்புல டிக்கெட். அம்மா,
கதைக்க போறீங்களே? நான் கதைச்சிட்டேன், நீ வையப்பன். அப்ப டெலிஃபோனை வைக்கிறேன். அப்பா பாய். பாய். మళ్ళీ 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 మేండ మేండ ஒரு டிக்கெட்டா தம்பி, ஒரு டிக்கெட்டா ஒருதா ஆட்சி சொல்லிவிட்டதுக்கு இது சரி. சில வேளை ஆட்சி சொன்னது உண்மையாக இருந்தால் இதுக்கும் எனக்கு மட்டும் நான் எடுத்து பார்ப்பேன். என்ன ஒரு 20 ரூபா தானே. இஞ்சி எடுத்த டிக்கெட்டுக்கு ஆட்சிக்கு ப்ரைஸ் கிடைச்சால் பிறகு எனக்கு கவலையாக இருக்கும். ஓம் ஓம் எனக்கு மட்டும் வாங்குவான். இது ஆட்சின்ற காசு, இதுக்கு முதல் டிக்கெட். ஆட்சிக்கு இன்னொன்று இல்லை இல்லை எனக்கு ஒன்று வாங்குவான். ப்ரைஸ் கிடைக்காட்டிக்கு பரவாயில்ல. தம்பி சொன்ன மாதிரி என்ன ஒரு 20 ரூபா தானே. தம்பி தவக்கக்கு திண்டகோ மென்ன மென்ன. இது ஆட்சிக்கு, இது எனக்கு. மாறுபடாமல் வேறு வேறைய ஆட்சின்ற டிக்கெட்டை பொக்கெட்டுக்க வைப்போம், எந்த டிக்கெட்டை பேர்ஸுக்க வைப்போம். புள்ள புள்ள தம்பி விக்னேஷ். ஆச்சியே, என்னாச்சு இந்த நேரம்? சும்மா வந்தன் புள்ள. கிணத்தடி கொய்யாவில 2 பழம் கிடந்தது, அதுதான் தம்பிக்கு குடுப்பமண்டு. உங்களோட வீட்டுலையும் குழந்தைகள் இருக்குது தானே, அதுகள் பாவங்கள் இல்லை. அதுகள் நெடுகத்தானே தின்னதுகள். என்னாச்சு கூப்பிட்டு நீங்களே? மனப்படுத்த வந்துடுவான். மனப்பில்லையம்மா, குரல் கேட்டது. இந்த ராசா மரத்துல புடுங்கின கொய்யா பழம். நல்ல பழம், நல்ல மனம். அதுதானே சொன்னேன், மனப்படுத்து வந்துடுவேண்டு. கழுவி போட்டு சாப்பிடு தம்பி. ஆச்சி தேங்க்யூ. ஆச்சி அப்பா கதைச்சவர் இல்லே. ஆச்சின்ற 20 ரூபாய்க்கு கொழும்புல லொத்த டிக்கெட் வாங்கியாச்சா? டெலிஃபோன்ல கதைச்சவர். 20 ரூபா நோட்டு, கொழும்புல லொத்த டிக்கெட், ஆச்சிக்கு 1 லட்சம் பரிசு. நான் சொன்னேன், அவனுக்கு எப்பவும் எதிலையும் பகுடிதான். அப்பாடா, ஒரு மாதிரி வவனியா வந்தாச்சு. நேர யாழ்ப்பாணம் வைக்க ரெயின் போக போகுது. அட இஞ்சையும் இல்லை தர. தம்பி சொன்ன மாதிரி கொழும்பின வாங்கின டிக்கெட்டு விழுந்து ஆட்சிக்கு லட்சம் கிடைச்சால் அந்த டிக்கெட்டை நான் எடுப்பேன். இஞ்சி ஒண்டை வாங்கி ஆட்சிக்கு கொடுப்பேன். என்ன இன்னும் ஒரு 20 ரூபா தானே. வேண்டாம் வேண்டாம், அது நம்பிக்கை தரும் உண்மையிலே. அது மட்டுமே. எனக்கு ஒரு டிக்கெட் கொழும்பில் வாங்கினான் தானே. விழுகிறதென்றால் எனக்கு லக் இருந்தால் அதுக்கு விழுந்தானே. பிறகு என்ன, கொழும்பின விழுந்த வாங்கின டிக்கெட் விழுந்து ஆட்சிக்கு லட்சம் கிடைச்சால் வேண்டாம். அதுதான் சரி. அவவுக்கு கொழும்பிலையோ அல்லது பவனியாலேயோ வாங்கினதுன்ற விஷயம் இப்படி தெரிய வரும். இப்படி செய்வான். கொழும்பில் வாங்கின 2 டிக்கெட்டையும் நான் எடுப்பேன். இங்கே பவனியாவில் ஒன்றை வாங்கி அதே ஆட்சிக்கு கொடுப்பேன். தம்பி எனக்கு ஒரு டிக்கெட் தரும். இல்லை 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 2 டிக்கெட் தரும். இந்த 2ஐயும் தான் தம்பி. கொழும்பு டிக்கெட் 2ம் எனக்கு, பவனியா டிக்கெட்டில் 1 எனக்கு, மற்றது ஆட்சிக்கு. நினைக்காத நேரமில்லை, பாடாத நாளுமில்லை. நினைக்காத நேரமில்லை, பாடாத. இங்க யாழ்ப்பாணத்திலும் டிக்கெட் விற்கிறாங்களா? இஞ்சை முண்டை வாங்குவோமோ? பிள்ளை எனக்கு ஒரு டிக்கெட் தரம். யாழ்ப்பாணத்திலும் ஒரு டிக்கெட் எடுத்தாச்சு. கொழும்பு டிக்கெட் 2ம் எனக்கு, பவனியா டிக்கெட்டும் எனக்கு தான். இது இந்த யாழ்ப்பாணத்தில் எடுத்த டிக்கெட் ஆட்சிக்கு.
இன்னும் ஒரு 20 ரூபா நோட்டு. நான் தான் வந்துட்டேன். அம்மா வாங்க வாங்க. என்ன இன்றைக்கு வேலைக்கு பஸ் வந்துட்டுது போல. உந்தையா இப்ப என்ன முந்தின மாதிரியே ஒவ்வொரு டிரைவரும் தான் நினைச்ச மாதிரி எல்லாம் போட்டி. ரேஸ் ஓட்டம். முந்தியண்டால் ஒரு வாகனம் திருமுருகண்டி பிள்ளையார்கிட்ட நிப்பாட்டாமல் வருமே. இப்ப யார் அதை கணக்கெடுக்கிறானா? 1000 ஒருத்தன். எங்கட பஸ்காரனுக்கு முருகண்டி பிள்ளையார் எங்க இருக்கிறாருன்னு தெரியுமோ தெரியாது. ஒரே இழுவையப்பா 2:30 மணித்தியாலத்தில் பவனியா யாழ்ப்பாணம் வந்தமண்டா பேரனப்பாவ உதால தானே எந்த நாளும் ஆக்சிடென்ட் அது இது கண்டு எத்தனை அசம்பாவிதங்கள். சரி அதை விடுங்கோ, நானோ நீங்களோ கதைச்சு உதுகளை திருத்தலாமே. நடக்கிறத பாக்குறது தான். வாங்கோ வாங்கோ, பையன களைப்பும் கைய கால கழுவி போட்டே உள்ளுக்க வேறங்கோப்பா. வாங்கோ. அது சரி, உன் தம்பி எங்க? இன்னும் டியூஷனால வேறே இல்லை. ஏனப்பா ராசம்மா மாமின் டிக்கெட் கொடுத்து விடவே வாங்கி அந்த நியல் தானே. ஓமாப்பா, நான் மறப்பேனே. இவள் ஒருத்தி யோசிச்சு முடிவெடுப்பமென்றால் இந்தாரம் இந்த பேக்க வையும். தம்பி விரட்டுமென் ராசமாச்சியின் டிக்கெட்டை கொடுத்து விட. சரி சரி. என்னம்மா தேடினீங்களே? அவனே வந்துட்டான். தம்பி சீட்டை கலட்ட முந்தி இவ ராசமாச்சிட்ட அப்பா கொழும்புல இருந்து வாங்கி வந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு வாப்பேன். என்னம்மா ஜாழ்ப்பாணம் விழாது கொழும்பு விழும் 20 ரூபா நோட்டு அப்படித்தானே? கிளவி விட்டாலும் இதுகள் விடாதுகள் போல. இது ரெண்டும் கொழும்பு. குடுப்பமோ சி வேண்டாம். இது பவனியா குடுப்பமோ சில வேளை விழுந்தால் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். குடுப்பம் இல்லை இல்லை இல்லை. நான் என்ன என் சொத்தை தட்டி பறிச்ச நானே, களவெடுத்த நானே, பயப்பட. இதை கொடுப்பேன். ஓ என்னப்பா உங்களோட வாட்டில் முணுமுணுக்குறியால்? ஒன்றும் இல்லையாடா தம்பி. நடக்கிறது நடக்கட்டும். இதுக்கும் யாழ்ப்பாணத்தில் வாங்குறதா கொடுப்பான். ஓ தம்பி இந்தா இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா தம்பி. சரி தாங்கோ. அப்பா ஓ ஓ ஜாழ்ப்பாணம் விழாது கொழும்பு விழும். இதோ கொழும்பு டிக்கெட். பேப்பரும் வந்துட்டுது. எங்கே எடுத்த டிக்கெட்டுகளுக்கு இது விழுந்திருக்கோண்டு பார்ப்போம். இந்த கொழும்பு டிக்கெட் 33/4/22 ஒன்றும் இல்லை. இந்த இது எண்ட அடுத்தது பார்ப்போம். அடுத்ததுக்கு தென்னை மீதேன் கிடக்கொண்டும் 3/22 கிளவிக்கண்டு எடுத்தேன். கிளவிக்கு கொடுக்க மனம் இல்லாமல் நானே வச்சிருந்தேன். அதுக்கும் இல்லை. பேர் எங்கே பவனியாவுக்கு தென்னை மீதேன் கிடக்குதோண்டு பார்ப்போம். எங்கே 7 இங்கே பேர் 7லேயே தொடங்கேலி உண்டும். பிறகுங்க அதுவும் போச்சு. அப்போ நட்பாசியால் 80 ரூபா போச்சு. 80 ரூபா வேணும். அது மட்டுமே. அந்த அப்பாவி ஆட்சியை மாற்றி போட்டேன். சீச்சி, நான் பெரிய படப்பட்டுட்டேன். உண்டு அந்த ஆட்சிൻ്റെ டிக்கெட் நம்பர் எழுதி வைக்கவும் மறந்துட்டேன். சில வேளை அதுக்கு விழுந்ததோண்டு பார்த்துருக்கலாம். சி 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 சான்ஸே இல்லை. இந்த வவனியா கொழும்புக்கே விழாதது இந்த யாழ்ப்பாணத்தில் வாங்கினது அதுக்கே விழுந்திருக்கும். இனி என்ன செய்கிறது? கொழும்பிலே வாங்கினதையே ஆட்சிக்கு கொடுத்திருந்தால் அணியாமல் பாவம் தேட வேண்டியாதல் வந்துடாது. இனி என்ன நடந்தது தான். தெரியாமலே சொல்லுறது கறந்த பால் முளைக்கெருமேண்டு. எல்லாத்தையும் முந்தியே நான் யோசிச்சிருக்க வேணும். இப்போ என்ன செய்கிறது? புள்ளதயா
நான் கட்டியே இருக்கு. இந்த நேரம் பார்த்து கிளவி செந்திலையும் கூட்டிக் கொண்டு வருது. பேசாமல் பாத்ரூம் பக்கம் போவான். தயா தயா இந்த துவாயங்கியப்பா நான் குளிச்சுட்டு வரேன். அங்க பாத்ரூம் ஹேங்கர்ல தானப்பா. என்ன இன்றைக்கு வேலைக்கு? இல்ல 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 இன்றைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, வேலைக்கு போவானம். கிளவிய கண்ட உடனே எந்த மனப்புழுக்கம் ஆருக்கு தெரியும். தலையடியும் காய்ச்சலும் தந்தனுக்கு வந்தா தான் தெரியும். ஓ ஓ யார் கூப்பிடுறதாண்ட பேர் விக்னேஷ் இருக்கா? ஓ விக்னேஷ், அது நாங்கள் உள்ள நானும் தம்பி செந்திலும். அம்மா ராசம்மாச்சி வந்திருக்கிறா, செந்தில் மாமாவும் கூட பேப்பரோட. ஆ ஆ ஆ வாங்கோ மாமி வாங்கோ. வாங்க செந்தில். எங்க ரெண்டு பேரும் என்ன உண்டாவளிக்கிட்டு இருக்கிறியா? வேற என்ன கிளவி சாட்சியோடைய வந்திருக்குது. ஓ யாழ்ப்பாண டிக்கெட் கண்டுபிடிச்சிட்டது போல. அப்படி என்றால் மாறி தந்துட்டு சொல்லி விழாத கொழும்பு டிக்கெட்டை கொடுப்பான். எதுக்கும் குளிக்கிற மாதிரி பாத்ரூமுக்கு நின்று நடக்கிறத கேட்பான். வா ராஜா வா, என்ற செல்லம் குட்டி. என்ற பிள்ளைன்ற வே பொன்வாயேதான் மகாராஜா. என்ற செல்லம் கொஞ்சு பிள்ளை அண்டைக்கு சொல்லேக்கியே நான் நினைச்சேன். அது மட்டுமே பிறகு கொண்டு தந்த கையாலே ஆச்சிட்ட தந்து இந்தாங்கோ கொழும்பு டிக்கெட்டு சொல்லி தரேக்கியே புள்ளியாட்ட மணி அடிச்சது நினைச்ச. இல்ல நல்ல சகுனா, நிச்சயம் விட மாட்டேன். தம்பி ராசா, 1 லட்சமடா, 1 லட்சம். அப்பா கொழும்புல இருந்து வாங்கி அந்த டிக்கெட்டுக்கு 1 லட்சமடா செல்லாம். அப்படியே? ஓ கடவுள் கண் திறந்துட்டாரடா, கண் திறந்துட்டார். சந்தோஷம் மாமி. வடிவா பார்த்தனீங்களே மாமி. ஓம் தங்கச்சி, இங்க பாருங்க, நான் கையோட பேப்பரையும் கொண்டு வந்தேன். என்ற கண்ணே நம்ப முடியல. உண்மையிலே பாத்தியலே, கொழும்பு டிக்கெட் என்றால் பிள்ளைமட்டு சொல்றது உண்மைதான். அம்மா சொல்லுங்கோவன், 20 ரூபா நோட்டுக்கு ஜாழ்ப்பாணம் விழாது கொழும்பண்டா விழும். அப்ப எங்க போட்டார் விக்னேஷ்? இன்றைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குதாண்டு வேலைக்கு ஆஃபீஸ் போக வேணுமெண்டு பாத்ரூமுக்கு குளிக்க போட்டார். ஜானுங்கோ தம்பி போய் அப்பாவே இருக்கா கூட்டியா? இருக்க சொல்லும் பாரன். ஓ அப்பா சீக்கிரம் வாங்கோ, கெதியா வாங்கப்பா. ஆட்சிக்கு லட்சம், 20 ரூபா நோட்டுக்கு ஜாழ்ப்பாணம் விழாது கொழும்பண்டா விழும். அதுவும் உங்களோட டிக்கெட்டுக்கு லட்சம் விழுந்திருக்குது. தலை தப்பினது தம்பிரான் புண்ணியம். அப்பா நான் அப்பவே சொன்னான், கொழும்பும் ஜாழ்ப்பாணமும் இல்லை, எங்க கூட விற்கணுமோ அங்க கூட விழும். அதுதானப்பா சரியான நிகழ்தகவு. இது தெரியாமல் சில பேர் கொழும்பு ஜாழ்ப்பாணம் வந்து அலையினான். நான் படித்தது தான். ஓமடா, நீ படித்தது சரிதான். இந்த 20 ரூபா நோட்டு எனக்கும் எத்தனையோ படிப்பிச்சிருக்குது. ஓ சொல்லி தந்திருக்குது. முதலாவது, அடுத்தவற்ற சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. மற்றது, மற்றவை ஏமாற்ற வலிக்கிட்டால் ஏமாறுறது நாங்களே தான், மற்றவை இல்லை. எல்லாத்துக்கும் மேலே அவையவைக்கு கிடைக்க வேண்டுமென்ற நியதி இருந்தால் எவ்வளவு வஞ்சக வேலை செய்தாலும் கிடைக்கிறத மற்றவையால் தட்டி பறிக்க முடியாது. ஓ இந்த 20 ரூபா நோட்டு எங்களுக்கு படிப்பிச்ச பாடம் இது. ரூபா நோட்டு நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் மரவன் புலோ, செல்லம் அம்பலவாணர். பங்கு பெற்றிய கலைஞர்கள் மோகன் எஸ் அம்பலவாணர், தயா எஸ் சுரனுதா, ராசம்மா EMC ஜே ஜோதி, செந்தில் ஆர் உதயகுமார், விக்னேஷ் விபுலன் சோதிலிங்கம். ஒலிப்பதிவு உதவி ஜெயந்த சந்திரலால். தயாரிப்பு லூக்கஸ் திருச்செல்வம்.